அனைவருக்கும் அன்பு வணக்கம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, ஸ்ரீகேஷா, பத்மநாபா, தாமோதர். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை செவிமடுக்கக்கூடிய நம்முடைய அருள் நேரத்து ஆனந்த ஆரம்பத்தில் இன்றைய தினம் மனிதன் என்னும் தெய்வம். அது என்ன மனிதன் என்னும் தெய்வம்? 10,000 பாடலில் பல விஷயங்களை சத்தாக தந்தவன் கம்பன். கம்பனுடைய அறம், கம்பனுடைய பெண்மை, கம்பனுடைய வீரம், கம்பனுடைய ஆட்சி சிறப்பு, சகோதர வாஞ்சை என்று பல விஷயங்களை பார்த்தோம். ஆனால் அண்மையில் ஒரு அற்புதமான பழைய மலரில் படித்த ஒரு கட்டுரை என் கண்முன்னே அவ்வளவு ஆனந்தத்தை தந்தது. கடவுளாகிய நாராயணனை ராம அவதாரத்தில் மனிதனாக பிறக்கச் செய்தார். ஏன்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? நேர்மையோடு இருக்க வேண்டும். எதை பேச வேண்டும்? உண்மை பேச வேண்டும். நேர்மையும் உண்மையும் இருக்கின்ற இடத்தில் வீரம் இருக்கும். வீரம் இருந்தால் குருபக்தி இருக்கும். குருபக்தி இருந்தால் கருணை இருக்கும். கருணை இருந்தால் காதல் இருக்கும். வாழ்வியல் இருக்கும். எல்லாவற்றினுடைய கூட்டுக்கலவையாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் தெய்வத்திற்கு சமமாக வைக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ராமன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்குகின்ற போது வள்ளலாகலாம். ராமனுடைய நேர்மை உண்மை அந்த ஒரு பாத்திரம், அதுக்கு ஏதாவது ஒரு வரி உண்டா? தாயார் சொல்றா, பரதனுக்கு தான் அரசாட்சி, நீ போ காட்டுக்கு. அப்பா சொன்னான், மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனு, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றா. அம்மா அப்பா சொன்னா என்ன, இப்போ சொன்னா என்ன? எனக்கு பின்னாடி பிறந்தவன் ஆட்சி செஞ்சா நானே செய்கிற மாதிரி நமஸ்காரம் பண்ணி போனானே. அதுதான் நேர்மை உண்மையினுடைய அடையாளம் என்று உரையாசிரியர்கள் சொல்றார்கள். நேர்மையும் உண்மையும் இருக்கின்ற இடத்துல வீரம் இருக்கணுமே. எங்கே இருந்தது வீரம்? பொதுவாக ஒரு ஆணிடத்தில் வீரத்தை காட்ட வேண்டும், பெண்ணிடத்தில் காட்டக்கூடாது. ஆனால் இவருடைய குரு அழைத்து சென்று யாக வேள்வியை காப்பதற்காக துணை நின்ற போது தாடகை என்கின்ற அறைக்கு வருகின்றால், ஒரு பெண் என்பதனால் இவரை வீழ்த்தக்கூடாது என்று நினைத்த பிறகு குரு சொல்கின்றால், இவள் அறைக்கு நம்மை அடிப்பதற்காகவே வந்திருக்கின்றவள், இவளை வதம் செய் என்று சொன்ன பிறகுதான் தாடகை வதம். இப்போ அப்படியே வைங்க, அந்த வீரத்திலே இன்னொரு சின்ன இடர்பாடு இருக்கு. 10 தலை ராமனுக்கு சண்டை வந்ததில்லை, நிராயுத பாணியா நின்னான்ல. அப்போ ஒரு அம்பை எடுத்து ராவணனை வீழ்த்தி இருக்கலாம்ல, ஆனால் செய்யலை. ஏன்? முக்கோடி வாழ்நாள் முயனுடைய பெருந்தவம் எக்கோடி யாரால் வெல்லப்படாத ஆற்றல் வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் எல்லாம் சரி, வெறுமனில் நின்னா வாய்ப்பு இருந்ததே. இன்று போய் போருக்கு நாளை வா. காரணம் என்ன? ஒரு வீரனை வீரனோடு நேருக்கு நேர் நின்று போரிடுவது மரபு என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னான். அதனால்தான் ராமனுடைய வீரம் பேசப்பட்டது. நேர்மை உண்மை வீரம். குரு பக்தி ஒரே வரி. வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் 2 பேர் கிழிச்ச கோட்டை ராமச்சந்திரமூர்த்தி ஒரு முறையும் தாண்டவில்லை. இல்லறவியல் காதல், அவர் போறாரு மிதிலையில, ஜானகியை பார்க்கிறார். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். ஆனால் 2 பேரும் நினைச்சுக்கிட்டாங்களா, ஐயோ நம்ம அவரை பார்த்துட்டோமே, இவர் அவங்கள பார்த்துட்டாங்களே நினைச்சாங்களா. ஆனால் ஒரே ஒரு செய்தி ராமன் மனசுல ஒருவேளை சீதைக்கு கல்யாணம் ஆகியிருந்தா நான் பார்த்துருக்க மாட்டேன், ஆகலைங்கிற நம்பிக்கை இருந்ததா. அதான் ஒரு வார்த்தை உண்டு, இந்த 2 பிறவிக்கு 2 மாதரை என் சிந்தையாலும் தொடேன். அப்படின்னா என்ன? மனசுல கூட இன்னொரு பெண்ணை நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொன்ன முதல் ஆண்மகன் ராமன் தான். அதனால்தான் வில்லோடு வில் மோதுவது, வேலோடு வேல் மோதுவது, ஆளோடு ஆள் மோதுவது அல்ல வீரம், பிறன்மனை நோக்கா பேராண்மைதான் சான்றோருக்கு சிறப்பு என்பதை இந்த மண்ணுலகில் காட்டிய இல்லற தர்மவான். அப்படியே சீதைக்கு வாங்க, கானகத்துக்கு ராமன் போக வேண்டும். ஆனால் சீதை சொன்னா, நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு, நீ இருக்கிற இடம்தான் எனக்கு சொர்க்கம்னு சொல்லி வந்தாலே அதுதான் இல்லறத்தினுடைய மேன்மை. இரக்கம் இருந்ததா? குகன், ஜடாயு, சுக்ரீவன், வீடனன், இப்படி எல்லாரிடத்திலும் இரக்கத்தை ஈவை காட்டிய ராமனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? சகோதர பாசம். குகனோடும் ஐவரானும் குன்று சொல்வான், மகனோடும் மறுவரானும் அகனமர் காதலையே நின்னுடும் எழுவரானும். ஒரு விலங்கினத்தை, ஒரு அரக்கனை எடுத்துக்கிறான். மனிதன் எங்க தெய்வ நிலைக்கு போனா?
இவன் கானகம் செல்வதற்கே காரணம் கைகேயி. ஆனால் தசரத சக்கரவர்த்தி ஒதுக்கி வைத்து இறந்த பிறகு மீண்டும் பட்டாபிஷேக காட்சியில் இறை தூதராக வந்தபோது, நீ மனைவி இல்லை, எனக்கு தாயார் இல்லை, பரதனுக்கு அம்மா இல்லை என்று ஒதுக்கி வைத்த அந்த கைகேயியை நீ துணைவியாராக ஏற்றுக்கொண்டு எனக்கு தாயாக அருள் புரியச் செய் என்று ஆனந்த சொற்களை சொன்னானே, அந்த ராமன் தான் வானுரையும் வைக்கக்கூடிய தெய்வத்துள் தெய்வம். இதுபோன்ற ஆனந்த அற்புத இதிகாசங்களை படிக்க படிக்க மனம் மட்டுமல்ல மனிதனும் பண்படுவான்.